தொடர்ந்து தமிழ்நாட்டை பாஜக வஞ்சித்து கொண்டே வருகிறது. அதன் முத்தாய்ப்பாக இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, 70 வருடங்களுக்கு முன்னால் நாம் ஒதுக்கி வைத்த தமிழ்நாடு சட்டசபையில் தீர்மானம் போட்டு தள்ளி வைத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிராகரித்த 3 மொழி கொள்கையை இப்போ கொண்டு புகுத்துவேன் அப்படின்னு சொல்லி பகீரத பிரயத்தனங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறது பாஜக. இது ஒரு புறம் அப்படின்னா டீலிமிட்டேஷன் அப்படின்ற அந்த ஒரு டெமக்கல் ஸ்வாட் இஸ் ஹேங்கிங். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எதிர்க்கட்சிகள் எப்படிப்பட்ட வினையை ஆற்றி கொண்டிருக்கிறது? இதெல்லாம் திமுகவுக்கு எதிரான பிரச்சனைகள் கிடையாது. இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு எதிரான பிரச்சனை. ஸோ இந்த தமிழ்நாட்டிற்கு எதிரான பிரச்சனையில் எதிர்க்கட்சிகளுடைய நிலைப்பாடு என்ன? ரொம்ப வேடிக்கையாக இருக்கிறது அவர்களுடைய நிலைப்பாடு. போராடி பெற வேண்டும் அப்படின்றார் ஒருத்தர், இவங்களுக்கு வாங்க தெரியல அப்படின்றார் ஒருத்தர், இன்னொருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்றாரு. ஸோ எதிர்க்கட்சிகள் தமிழ்நாட்டுடைய நலனை பற்றி அக்கறையே படாமல் எப்படியாவது இதில் திமுக மேலே ஏதாவது ஒரு விமர்சனத்தை வைக்க முடியுமா அப்படின்ற இந்த நப்பாசையில் அலைந்து கொண்டிருக்கிறார்கள்.